ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ மேட்டூர் டேமில் இருக்கோம். மேட்டூர் டேம்லேருந்து இப்போ நம்ம பார்க்க போகிறது அணைக்கட்டு முனியப்பன். அந்த டெம்பிளை பற்றி தான் இப்போ நம்ம விரிவாக பார்க்க போகிறோம். இந்த அணையை தாங்கி கொண்டு இருக்கும் அந்த முனியப்பன் தான் அணைக்கட்டு முனியப்பன். பாருங்கள் எவ்வளோ பெரிய டேம், அந்த அணைக்கட்டு முனியப்பன். பாருங்கள் எவ்வளோ பொங்கல் வச்சு அந்த படையல் வச்சு எல்லாம் கும்பிடுவாங்க. இது ரொம்ப ஃபேமஸான கோயிலுங்க, அணைக்கட்டு முனியப்பன். வந்தால் பாருங்கள், கண்டிப்பாக ஃபேமிலியோடு வருவாங்க. எல்லாமே ஃபேமிலி ஃபுல்லாக, அண்ணன் தம்பி பங்காளிங்க மாமா மச்சனை எல்லாம் வருவாங்க. இந்த எலுமிச்சை பழம் மாலை பெரிய பெரிய இதெல்லாம் பார்த்து போட்டு அந்த முனியப்பனை வந்து ரொம்ப மிகப்பெரிய கூட்டங்க. பார்த்திங்கன்னா இது பார்க்கு பக்கத்தில் இருக்குதுங்க. மேட்டூர் அணையோட பார்க்குக்கு பக்கத்தில் இந்த அணைக்கட்டு முனியப்பன். இந்த அணைக்கட்டு முனியப்பனுங்கிறது வரலாறு என்னான்னு சொல்கிறாங்கன்னா, இந்த முனியப்பன் தான் இந்த அணையை தாங்கி கொண்டு இருக்கிறது அப்படின்னு ஒரு வரலாறு இருக்குதுங்க. பிரிட்டிஷ்காரன் கட்டும்போது, அணையை கட்டும்போது பலியெல்லாம் நிறைய மனிதர்கள் பலியாகும்போது நம்ம வந்து இந்த முனியப்பன் சிலையை வச்சு வழிபாடு செய்யும்போது அந்த பலியெல்லாம் குறைந்தது அப்படிங்கிறது ஐதீகங்க. பாருங்கள் எவ்வளோ கம்பீரமாக நிற்கிறாருங்க அவர். அணைக்கட்டு முனியப்பன் வந்து கம்பீரமாக நிற்கிறாருங்க. இங்கே பார்த்திங்கன்னா ஆடு கோழி இதெல்லாம் பலி கொடுத்து அந்த முனியப்பனை வந்து சாந்தப்படுத்துவாங்க. பாருங்கள் எப்படி பாருங்கள், இந்த மீசையை முறுக்கிட்டு பார்க்கும்போதே சும்மா டெரராக இருக்குது பார்த்தீங்களா, அப்படின்னா சும்மாவாக இருக்குங்க. அதுதாங்க அணைக்கட்டு முனியப்பன். பாருங்கள் எவ்வளோ மாலைகள் மரியாதைகள் அவருக்கு. ஒரு பிரம்மாண்டமான முனியப்பனுங்க இவர். இவருக்கு வந்து கூட்டம் பார்த்திங்கன்னா அளவு கடந்த கூட்டங்க. அதான் பாருங்கள் இந்த கிடாய் இது பார்த்திங்கன்னா ஒரு 100 பேர் சாப்பிட்ற மாதிரி, அதாவது ஃப்ரெண்ட்ஸு எல்லாருமே வந்து இங்கே வந்து ஒன்றா சேர்ந்து சமைச்சு சாப்பிட்டு போவாங்க. அவங்களே இங்கே வந்து பொங்கல் வச்சு படையல் வச்சு அந்த முனியப்பனை கும்பிட்டு உள்ள பார்க்குக்குள்ளார இதுக்குன்னே இருக்குங்க. இதை பாருங்கள் தீபம் ஏற்றி இந்த மாதிரி எல்லா வழிபாடும் முடிச்சுட்டு அங்கே வந்து பார்க்கக்குள்ளேயே நிறைய இடம் இருக்குங்க. பாருங்கள் ஆலமரம் பார்த்திங்கன்னா மிகப்பெரிய ஆலமரங்க. இது எத்தனை வயசுனே சொல்ல முடியாதுங்க. இந்த ஆலமரத்துக்கு அவ்வளோ பெரிய நிழல் கொடுத்து வச்சுருக்குங்க. இந்த நிழலுக்காகவே இந்த ஆலமரம் அந்த காலத்தில் வளர்த்துறாங்கன்னு நம்ம தெரியலைங்க. அவ்வளோ அருமையான ஏரியாங்க இது. நீங்கள் வாங்க, இந்த முனியப்பன் கோயிலை நல்லா பார்த்து தரிசிச்சுட்டு போங்க. நீங்களும் வேண்டுதலை வைங்க, கண்டிப்பாக பலிக்குங்க. பாருங்கள் இந்த அம்மாலாம் பாருங்கள் எத்தனை வருஷமாக வைக்கிறாங்க இந்த பொங்கல்னு தெரியலைங்க. ஆனால் வருஷம் ஆடி மாதம் ஃபுல்லாக வரும் அப்படின்னு தான் பேர். ஆனால் இப்போ பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் சனி ஞாயிறு ஃபுல்லாக கூட்டம் வருதுங்க. எனக்கு பார்த்திங்கன்னா ஒரு படையல் கொடுத்தாங்க, அதாவது சக்கரை பொங்கல் வச்சாங்க ஒரு ஃபேமிலி. அவங்க இந்தாங்க சாப்பிடுங்க சாமின்னு கொடுத்தாங்க. நானும் சாப்பிட்டேங்க. ரொம்ப சந்தோஷமாக இருந்தேன். நானும் சாமியை கும்பிட்டு அந்த பொங்கலை சாப்பிட்டேங்க. வாங்க மக்களே, கண்டிப்பாக வாங்க. இந்த அணைக்கட்டு முனியப்பன் இந்த சாமியை தரிசனம் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு அருள் கிடைக்கும். வேண்டுதல் வைங்க, கண்டிப்பாக நிறைவேறும். இது வந்து உண்மை, கண்டிப்பாக நிறைவேறுங்க. ஏன்னா அந்தளவுக்கு மக்கள் வராங்க, வெள்ளம் போல் வராங்க, சனி ஞாயிறு வராங்க. இந்த மாதிரி ஆடு கோழியெல்லாம் பலி கொடுத்து அந்த இதை வந்து அங்கேயே சமைச்சு அங்கேயே வந்து சொந்த பந்தங்களெல்லாம் சேர்ந்து சாப்பிட்டு போவாங்க. பாருங்கள் இதுதான் பார்க்கு. இந்த பார்க்குள்ளே பாருங்கள் தான் எல்லாம் குண்டா அண்டாவெல்லாம் எடுத்துகிட்டு போவாங்க. இது எதுன்னா பார்த்திங்கன்னா எல்லாம் ஒரு 100-200 பேர் வருவாங்க. பாருங்கள் எவ்வளோ பெரிய அண்டா தூக்கிட்டு போகிறாரு பாருங்கள். இந்த இடத்துல நிறையா இடத்துல அந்த மர நிழல் இருக்கிற இடத்துல இலைகள் கொண்டாந்து உட்காந்து அவங்க சாப்பிட்டு சந்தோஷமாக அந்த பிள்ளைங்களெல்லாம் அந்த ஊஞ்சலெல்லாம் விளாண்டு சந்தோஷமாக